This morning we got two testimonies. இந்த காலையிலே நமக்கு இரண்டு சாட்சிகள் உண்டு. First of all, we call upon Sister Yaine. முதலாவதாக சகோதரி யாயினே அவர்கள் வந்து சாட்சி கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Following that, Sister Wapichong will be testifying. அதற்கு பின்பு சகோதரி வாபிச்சோங் சாட்சி கொடுப்பார்கள். Praise the Lord. First of all, I will praise and thank God because He has given me this privilege to testify and glorify His dear name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவன் அவருடைய மகிமையான நாமத்திற்கு நான் இந்த இடத்திலே சாட்சியாக நிற்கும்படியாக எனக்கு தந்ததான இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I was born and brought up in a nominal Christian family. நான் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். My parents, they brought me up in the fear of God. என்னுடைய பெற்றோர்கள் என்னை தேவ பக்தியிலும் பயத்திலும் வளர்த்தார்கள். When I was yet a little girl, God called me. நான் ஒரு இன்னும் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது தேவன் என்னை அழைத்தார். I saw the heaven was open. பரலோகம் திறக்கப்பட்டிருப்பதை நான் கண்டேன். And I heard a sweet voice and the clear words which was written, "My child, come unto me." நான் இனிமையான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதன் பின்பு என் பிள்ளையே நீ என்னிடத்தில் வா என்று எழுதப்பட்ட எழுத்துக்களையும் நான் கண்டேன். But when I was grown up, ஆனால் நான் வளர்ந்து வந்த போதோ I didn't know the deeper truth. நான் வளர்ந்து வந்த போது ஆழமான சத்தியங்களை அறியலானேன். I enjoy all kinds of worldly pleasures. இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். I just like a Christian only on Sunday. நான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்தவளாக காணப்பட்டேன். But it is on the year 2002. ஆனால் 2002 வருஷத்தில் some of the missionaries from America, அமெரிக்காவை சேர்ந்ததான சில மிஷனரிமார்கள், they came and visited our school. அவர்கள் நாங்கள் படித்துக் கொண்டிருந்ததான பள்ளிக்கு வந்தார்கள். And they teach us about Jesus. அவர்கள் இயேசுவை குறித்து எங்களுக்கு போதித்தார்கள். And they give each and everyone us a friendship band. அவர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், இந்த கையில் கட்டிக்கொள்கிறதான அந்த பேண்டை கொடுத்தார்கள். Which was written WWJD, which means walk with Jesus daily. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டிலே WWJD என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது அனுதினமும் நீ இயேசுவோடு கூட நட என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் எழுதப்பட்டிருந்தது. And one day when I was half asleep, ஒரு நாள் நான் பாதி தூக்கத்தில் இருந்தபோது I saw Jesus came towards me. இயேசு என்னிடத்தில் வந்ததை நான் கண்டேன். The whole room is full with light. அந்த அறை முழுவதுமே வெளிச்சத்தினால் நிரம்பியது. He told, "I am the way, the truth and the life." நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். And there was a time when I did not know which way I have to go. நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நான் அறியாமல் இருந்ததான ஒரு காலகட்டம் உண்டாயிருந்தது. All in a sudden, திடீரென்று I met one man while I was walked with one of my friends. என்னுடைய சிநேகிதிகளில் ஒருவரோடு கூட சேர்ந்து நான் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் ஒரு மனுஷன் என்னை சந்தித்தார். He asked me whether I know or not about the TPM church. TPM சபையை குறித்து எனக்கு தெரியுமா தெரியாதா என்று அவர் கேட்டார். I replied him, I told I did not know properly about it. அவரை எனக்கு தெரியாது, நான் அவரிடத்தில் அந்த சபை குறித்து எனக்கு சரியான விதத்தில் ஒன்றும் தெரியாது என்று கூறினேன். Then he showed me the way. அதன் பின்பு அவர் எனக்கு வழி காட்டினார். He told, "You can't go this way. இந்த வழியிலே நீ நடந்து போ என்று சொன்னார். And suddenly that man disappeared from my sight. திடீரென்று அந்த மனிதன் என்னுடைய பார்வையிலிருந்து மறைந்து போனார். And I asked my friend, "Where is that man who talked with me just now?" அப்பொழுது என்னுடைய சிநேகிதியை நான் பார்த்து, இப்பொழுதுதானே என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்த அந்த மனுஷன் எங்கே என்று கேட்டேன். And she told that I didn't talk with anyone else. அவர் அந்த சிநேகிதியோ நான் யாரிடத்திலும் நான் பேசவில்லை என்று கூறினாள். So on that day onwards, I decided that I went to the TPM church. அந்நாள் முதற்கொண்டு நான் அந்த TPM சபைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். I spent time in the pay home around 1 week. ஏறக்குறைய ஒரு வாரம் அளவும் நான் விசுவாச வீட்டில் என்னுடைய நாட்களை கழித்தேன். As sisters there in Shillong pay home, ஷில்லாங் சென்டர் விசுவாச வீட்டில் இருக்கிறதான சகோதரிகள், they give chance for me to pray alone. நான் தனிமையாக உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு அவர்கள் எனக்கு சமயம் தந்தார்கள். While I was praying, விதமாய் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது, actually in front of me there are only windows.
நான் ஜெபித்துக் கொண்டிருந்ததான அந்த அறையில் எனக்கு எதிராக சுவரில் வெறும் ஜன்னல்கள் மாத்திரம்தான் இருந்தது. Suddenly I saw one man who came in white raiment. திடீரென்று முழுவதும் வெள்ளை உடை தரித்ததான ஒரு மனிதன் உள்ளே வருவதை நான் கண்டேன். He came and sat nearby me. அவர் வந்து என் அருகில் உட்கார்ந்தார். By the time when I was praying, I was so worried about my future. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என்னுடைய எதிர்காலத்தை குறித்து மிகவும் கவலை உள்ளவளாய் இருந்தேன். He told me, don't worry about your future, just surrender yourself to Jesus, He will undertake your future. அந்த மனிதன் என்னை பார்த்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய எல்லா காரியங்களையும் இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு, அவர் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார் என்று கூறினார். It's just like a word of comfort in my life. இது என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு மிகவும் ஆறுதலும் தேறுதலும் அளிக்கக்கூடிய வார்த்தையாய் இருந்தது. And the servants of God, they tell me about some truths. அங்கிருந்ததான கர்த்தருடைய ஊழியக்காரர் எனக்கு சில சத்தியங்களை குறித்து போதித்தார்கள். But after 1 week, ஆனால் ஒரு வாரம் கடந்த பின்பு my parents, they took me home. என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். They want me and they wouldn't allow me to come to attend the fellowship of the saints here. அவர்கள் இந்த சபையில் இருக்கிறதான பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நான் வந்து பங்கெடுப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. And I lost all my peace and joy and I was suffered with a high fever. அப்பொழுது நான் எனக்கு உள்ள இருந்ததான என்னுடைய எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போனேன். They took me to some independent preachers. அவர்கள் சில இந்த சுயாதீன ஊழியக்காரரிடத்தில் என்னை அழைத்து சென்றார்கள். They prayed for me. அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். But they cannot give me joy and peace. ஆனால் அவர்களோ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர முடியவில்லை. Then they took me to the hospitals. அதன் பின்பு அவர்கள் என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். They took me to the witchcraft. நான் வியாதியாய் இருந்தபடியினால் என்னை மந்திரவாதிகளினிடத்திலும் அழைத்து சென்றார்கள். But all of them, they failed. ஆனால் அவர்களால் ஒருவராலும் எனக்கு ஒன்றுமே செய்ய இயலாமல் போனது. But by the grace of God and by His multitudes of mercy, ஆனால் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கங்களினாலும் He opened a way for me and my parents, they allowed to attend the fellowship of the saints in His church. அவர் எனக்கென்று ஒரு வாசலை திறந்தார். என்னுடைய பெற்றோர்கள் இந்த சபையின் ஐக்கியத்திலே வந்து நான் கலந்து கொள்ளும்படி, ஆராதனைகளில் பங்கெடுக்கும்படி எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். All the saints of God, they prayed and fasted for me. எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் எனக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள். And I was delivered completely from all my sickness and God gave me peace and joy within my heart. அப்பொழுது கர்த்தர் என்னுடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் என்னை முற்றிலுமாய் விடுதலையாக்கி என்னை சுகமாக்கினார். என்னுடைய இருதயத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தார். And after I came to all the meetings which was conducted in this church, இந்த சபையில் நடத்தப்பட்டதான எல்லா கூட்டங்களிலும் நான் பங்கு பெற ஆரம்பித்த பின்பு God gave me grace to obey the water of baptism on the month of October 2002. 2002 வருஷம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலே நான் தண்ணீர் ஞான ஸ்நானத்துக்கு இந்த சபையில் கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். And God called me for the ministry. அதன் பின்பு கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு என்று கொண்டு வந்தார். At the first time, it seemed so many. There are so many problems in my life. முதலில் என்னுடைய ஜீவியத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் காணப்பட்டன. Because my parents, they wouldn't allow me to join this full-time ministry. ஏனென்றால் என்னுடைய பெற்றோர் இந்த முன்னேற ஊழியத்திலே நான் வந்து சேர்வதற்கு எனக்கு அனுமதி தரவில்லை. But because of the grace of God, ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தினால், தேவனுடைய கிருபையினால் God opened a way for me. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எனக்கென்று ஒரு வழியை திறந்தார். He called to me from Jeremiah chapter 1 verse 5. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். And He also confirmed me through one vision. அதோடு கூட தேவன் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தினார். I saw in a vision one of a Santa Mother there in Shillong. அந்த தரிசனத்தில் நம்முடைய ஷில்லாங் சென்டரில் இருக்கிறதான அந்த சென்டர் மதரை நான் கண்டேன். She took me to one mountain. அவர்கள் என்னை ஒரு மலைக்கு அழைத்து சென்றார்கள். And in that mountain there is one house. அந்த மலையிலே ஒரு வீடு காணப்பட்டது. That house full of light. அந்த வீடு முழுவதும் வெளிச்சத்தினால் நிரம்பி இருந்தது. And she took me to the second story.
அவர்கள் என்னை இரண்டாவது மாடிக்கு அழைத்து சென்றார்கள். She told me, this is your house, you must stay here. அவர்கள் என்னை பார்த்து, இதுதான் உன்னுடைய வீடு, நீ இங்கே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். There are so many vessels in that house. அந்த வீட்டிலே எத்தனையோ விதமான பாத்திரங்கள் இருந்தன. She told me, this is your vessel. அவர்கள் என்னை பார்த்து, இது உன்னுடைய பாத்திரம் என்றார்கள். And by the multitudes of mercies of God, தேவனுடைய மிகுந்த இரக்கங்களினால், and by His grace, அவருடைய கிருபையினால், I was able to surrender myself for this full-time ministry. இந்த முழு நேர ஊழியத்திற்கு, சுவிசேஷ ஊழியத்திற்காக என்னை நானே ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். Dear youth, boys and girls, அருமையான வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, if God call you, கர்த்தர் உங்களை அழைப்பார் என்றால், please don't delay. நீங்கள் தயவு செய்து தாமதம் பண்ண வேண்டாம். There is no joy and peace in this world except to serve Jesus. இயேசுவுக்கு ஊழியம் செய்வதே அல்லாமல் அதனை பார்க்கிலும் சிறந்த சமாதானமோ சந்தோஷமோ இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. The Jesus who give me peace, joy and fill my heart with His love, the same Jesus, He can give you peace and joy and fill you with His love. என்னுடைய இருதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் நிரப்பினதான அதே இயேசு உங்களுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் தந்து உங்களுடைய இருதயத்தையும் தம்முடைய அன்பினால் நிறைக்க வல்லவராயிருக்கிறார். Human love will end on to the grave only. Human love will end up to the grave only. மனுஷனுடைய அன்பானது இந்த கல்லறையோடு கூட பூமியிலே முடிந்துவிடும். But the love of God is from everlasting to everlasting. ஆனால் தேவனுடைய அன்போ என்றென்றைக்கும் அனாதியாய் நிலை நிற்கும். After I came to the ministry, நான் இந்த ஊழியத்திற்கு வந்த பின்பு God filled me more and more with His love. தேவன் என்னை இன்னும் அதிகமாய் தம்முடைய அன்பினால் நிரப்பினார். And He has been all in all to me. அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். So all the goodness and the mercies that God has bestowed upon me in my life, I give all the glory and honor to Him and Him alone. தேவன் என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு பாராட்டினதான அவருடைய இரக்கங்களுக்காகவும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் எல்லா கனத்தையும் துதியை மகிமையும் அவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. I praise and thank God for giving me this privileged time to stand in His presence to glorify His name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே இந்த இடத்திலே நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I was born and brought up in a nominal Christian family. நான் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். Only just knowing the name of Jesus. இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நாங்கள் அறிந்தவர்களாய் இருந்தோம். And enjoying all the sort of pleasures in this world. இந்த உலகத்தின் சகல சிற்றின்பங்களையும் அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டோம். I was not less than the ungodly people. நான் அந்த நாட்களிலே இந்த உலக ஜனங்களை பார்க்கிலும் நான் எந்த விதத்திலும் நல்லவளாக இருக்கவில்லை. But unfortunately in the year 1996 my elder brother was affected by tuberculosis in his spinal cord and he became paralyzed. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1996 வருடத்திலே என்னுடைய அண்ணன் தன்னுடைய முதுகெலும்பிலே க்ஷயரோகத்தினால் பாதிக்கப்பட்டு அவர் வாத நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டார். We went here and there for his treatment. Even we went to Delhi Women Hospital and operated him, but there was no remedy, there was no improvement. அவனுடைய சிகிச்சைக்காக நாங்கள் இங்கும் அங்குமாக எல்லா இடங்களுக்கும் சென்றோம். கடைசியில் டெல்லியில் இருக்கிறதான அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கும் சென்று அறுவை சிகிச்சையும் செய்து பார்த்தோம். ஆனால் எவ்விதமான முன்னேற்றமோ சுகமோ காணப்படவில்லை. After that we came back again to Imphal, our native place. அதன் பின்பு எங்கள் சொந்த இடமாகிய இம்பாலுக்கு நாங்கள் திரும்பி வந்தோம். Finally we have no hope at all. Just we kept him in the house and just seeing him for his expiration. கடைசியிலே எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லாமல் அவனை நாங்கள் எங்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைத்தோம். அவன் சுவாசம் எடுப்பதற்கு கஷ்டப்படுவதையே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. But one fine day the saints of God in the year 2002 surprisingly they visited our house. ஆனால் ஒரு 2002 வருடத்திலே ஒரு நாள் திடீரென்று ஆச்சரியமான விதத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள்.
Actually, the saints of God, they used to conduct area prayer in nearby our village. எங்களுடைய கிராமத்துக்கு அருகிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வந்து ஏரியா ஜெபங்கள் நடத்துவது வழக்கமாய் இருந்தது. After they know that there is one person who is suffering like this, they oftenly came and visit us. இவ்விதமாக கஷ்டப்படுகிறதான ஒரு சகோதரன் இருக்கிறான் என்பதை அவர்கள் கேள்விப்பட்ட பின்பு அவர்கள் அடிக்கடி வந்து எங்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள். Through their love, through their prayers, through their cares, they brought us into this faith. அவர்களுடைய அன்பு நிமித்தமாக, அவர்களுடைய ஜெபத்து நிமித்தமாக, எங்களுடைய சுகநலனை அவர்கள் கருதி எங்களுக்காக அவர்கள் எல்லா விதத்திலும் கவலையாய் இருப்பதினால் எங்களை இந்த விசுவாசத்திற்குள் வழி நடத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். And I was being a new soul in the year 2002 and 2003. 2002-2003 வருடங்களில் நான் ஒரு புதிய ஆத்மாவை போல்தான் இருந்தேன். In the year 2003, my younger brother was attacked by some demon, and he was speaking unconsciously. 2003 வருடத்திலே என்னுடைய தம்பி பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவ்வப்போது திடீரென்று சுய நினைவிழந்தவனாய் காணப்படுவான். And in that same night, God anointed me with the anointing of His Holy Ghost. அன்று இரவுதானே கர்த்தர் என்னை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். And show me a clear vision that the devil who is attacking my brother. அதன் பின்பு நான் தரிசனத்திலே மிகவும் தெளிவாக கண்டேன், ஒரு பிசாசு என்னுடைய தம்பியை வந்து அப்படியே பாதிப்பதாக, அப்படி அவனை தாக்குவதாக நான் கண்டேன். God anointed me in such anointing that the devil couldn't stand before the name of the Lord. அப்பொழுது கர்த்தர் அவ்வளவு பயங்கரமான பலத்த அபிஷேகத்தினால் என்னை அபிஷேகித்தபடியினால் பிசாசு கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக நிற்கக்கூடாமற் போயிற்று. And God told that if your brother called my name and glorified my name, I will heal him. அப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில், உன்னுடைய சகோதரன் என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் நான் அவனை சுகப்படுத்துவேன் என்று கூறினார். So I told my younger brother to glorify the name of the Lord, and he started praising God. அப்பொழுது நான் என்னுடைய தம்பியினிடத்தில் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக சொன்னேன். அவனும் தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பித்தான். Suddenly he told, I want to go bathroom for peeing. அப்பொழுது என்னுடைய சகோதரன் திடீரென்று நான் சிறுநீர் கழிக்கும்படியாக போக வேண்டும் என்று கூறினான். After he passed out, he completely healed. விதமாக அவன் சிறுநீர் கழித்த பின்பு முற்றிலும் சுகம் பெற்றான். Since that day onward, the anointing of the God is still with me. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகமானது என்னோடு கூடயே இருக்கிறது. And in the same year, in the month of November, I have a severe leg pain. அதே வருடம் நவம்பர் மாதத்திலே எனக்கு பயங்கரமான கால் வலி உண்டாயிற்று. That I could never to walk also. One day I went for checkup. நான் நடக்க கூட முடியாமல் போனது. கடைசியில் ஒரு நாள் இது என்னதான் என்று சோதித்து பார்க்கும்படியாக சென்றேன். Doctor they suspected me that I was suffering from bone marrow. மருத்துவர்கள் என்னுடைய எலும்பில் உள்ள அந்த நிணத்தில் ஏதோ பாதிப்பு உண்டாயிருக்கிறது என்று சந்தேகப்பட்டார்கள். He gave me medicine for 1 week. After that 1 week come again and will check up again in the lab rooms. He told me like that. ஒரு வாரம் அளவும் நான் மருந்து எடுக்கும்படியாக எனக்கு வேண்டியதான எல்லா மருந்து வகைகளையும் கொடுத்துவிட்டு நீ ஒரு வாரம் கழித்து பின்பு எங்களை வந்து பார், நாங்கள் மறுபடியும் சோதித்து பார்ப்போம் என்று கூறினார்கள். After I went to doctor, I just straightly go to faith home and join the fasting prayer. நான் விதமாக மருத்துவரிடத்தில் சென்று விட்டு அங்கிருந்து நேரடியாக விசுவாச வீட்டிற்கு சென்று அங்கிருந்துதான் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். There are many sick people also came, and pastors and sisters they conduct the healing services. அங்கு இன்னும் அநேக வியாதியஸ்தர்களும் வந்தார்கள். அங்கு இருக்கிறதான பாஸ்டரும் சகோதரிகளும் தெய்வீக சுக ஆராதனை நடத்தினார்கள். We sang, there is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று சொல்லி நாங்கள் பாடினோம். That really touched my heart. It break my heart. அது உண்மையாகவே என்னுடைய இருதயத்தை தொட்டது, என்னுடைய இருதயத்தை உடைத்தது. I rededicate my life again. நான் மறுபடியும் என்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்தேன். And I took all the medicines which I purchased. நான் வாங்கினதான எல்லா மருந்துகளையும் எடுத்தேன். And dump it down under one pit. அவை எல்லாவற்றையும் எடுத்து நான் குப்பை தொட்டியிலே போட்டு விட்டேன். Hereafter I will not touch medicine again. இது முதற்கொண்டு நான் இனிமேல் மருந்தே எடுக்க மாட்டேன். And I claim the promises of God and the blood of the power in the blood of Jesus. இவ்விதமாக நான் தீர்மானித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் இயேசுவின் இரத்தத்தில் உள்ளதான வல்லமையையும் நான் உரிமை பாராட்டினேன். And I feel as if some thorn pricking me that is pins out from my body.
ஏதோ ஒரு முள் என்னுடைய சரீரத்தில் குத்துவது போலவும் அதன் பின்பு அதிலிருந்து முற்றிலுமாக அப்படியே பிடுங்கி எடுக்கப்படுவதையும் நான் உணர்ந்தேன். I was completely healed within 1 week. ஒரு வாரத்திற்குள்ளாக நான் முற்றிலும் சுகமடைந்தேன். So I decided to take water baptism in this faith. ஆகவே இந்த விசுவாசத்தில் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள தீர்மானித்தேன். In the year 2004 April I took water baptism. 2004 வருடத்தில் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். And I started joining this faith, but my parents, they are under the bondage of village authority and village traditional and custom. நான் இந்த விசுவாசத்தில் பங்கு பெற்றேன். இந்த விசுவாச ஐக்கியத்தில் பங்கு உள்ளவளாக மாறினேன். ஆனால் என்னுடைய பெற்றோர்களோ அங்க இருக்கிறதான அந்த கிராமத்து அதிகாரிகள், கிராமத்து பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் இவைகளினால் கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். For me, after receiving the power and the blessings from God, I don't want to stay, I don't want to be in the village again, and I started separating from the village customs. நான் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் நான் ருசித்த பின்பு, அவைகளை பெற்றுக்கொண்ட பின்பு, நான் இன்னும் அந்த கிராமத்தில் அங்கேயே தங்கியிருந்து அந்த கிராமத்து சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் உட்பட நான் சற்றேனும் விரும்பவில்லை. In the year 2006 February, during Sunday spirit session, God called me. 2006 வருடம் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆவியில் நிரம்புகிறதான அந்த நேரத்தில் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார். God showed me his word, 2 Timothy chapter 1 verse 9, and he said, my child, I'll call you an holy calling. 2 தீமோத்தேயு 1 வசனத்திலே கர்த்தர் என்னோடு பேசி, மகளே, நான் உன்னை பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறேன் என்று கூறினார். Because I was very blunt about the word of God, I don't know what is a holy calling, what is the calling also. நான் கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஒன்றும் அறியாதவளாய் இருந்தபடியினாலே பரிசுத்த அழைப்பு என்றால் என்ன, அழைப்பே என்றால் என்ன என்பதையும் நான் அறியாதவளாய் இருந்தேன். After the meeting I met our elder sister to inquire about this word. அது கூட்டம் முடிந்த பின்பு அங்கிருந்ததான மூத்த சகோதரின் இடத்தில் இந்த வசனத்தை குறித்து விசாரிக்க சென்றேன். Our elder sister took me to our local pastor, and they both taught me about the calling of God, and they both encouraged me. அந்த மூத்த சகோதரி எங்களுடைய சபையின் பொறுப்பாக இருக்கிறதான சகோதரனிடத்தில் என்னை அழைத்து சென்றார்கள். இருவருமாக சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை எனக்கு அதிகமாக விவரித்து சொல்லி, கர்த்தர் விதமாக என்னை ஒரு பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து என்னோடு பேசி என்னை தைரியப்படுத்தினார்கள். Initially I refused to serve God. ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மறுத்து விட்டேன். Because seeing the family condition and the pathetic condition of my brother, என்னுடைய குடும்ப சூழ்நிலையையும் என்னுடைய தம்பியின் பரிதாபமான அந்த நிலவரத்தையும் நான் கண்டதினால் மறுத்துவிட்டேன். But our God is a faithful God. After I surrendered myself, God started working in my brother's life. He started healing. ஆனால் நம்முடைய தேவனோ உண்மையுள்ள தேவன். நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக என்னை ஒப்பு கொடுத்த பின்பு தேவன் என்னுடைய சகோதரனுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவன் மெதுமெதுவாக சுகம் பெற ஆரம்பித்தான். Before, from his thorax to down abdominal, it was completely like a steel, and it was hard like an iron rod. தன்னுடைய கழுத்து அல்லது தொண்டை முதற்கொண்டு தன்னுடைய இடுப்பு வரையும் அவனுடைய சரீரம் முழுவதும் அவ்வளவு கடினமாக, ஒரு இரும்பு போல அவ்வளவு கடினமாக காணப்பட்டது. But when God started his healing work, he can work with the help of crutches. ஆனால் தேவனோ தம்முடைய சுகமாக்குதலின் கிரியை ஆரம்பித்த பின்பு அவன் குச்சிகளை வைத்து அவனால் நடக்க முடிந்தது. But from my parents and my relative side, there is many hindrances and opposes. ஆனால் என்னுடைய பெற்றோர்களின் பக்கத்திலிருந்தும் என்னுடைய உற்றார் உறவினர் பகுதியில் இருந்தும் எனக்கு அநேக தடைகள், எதிர்ப்புகள் காணப்பட்டன. And whenever I stay in home, I used to fall sick. நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டில் தங்கியிருப்பேனோ அந்த சமயங்களில் எல்லாம் நான் வியாதிப்படுவேன். But whenever I go to faith home and I stay, I'll be all right. ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் விசுவாச வீட்டிற்கு சென்று அங்கு தங்கி இருப்பேனோ அந்த சமயங்களில் நான் நல்ல சுகமாக இருப்பேன். By seeing all this, I want to completely surrender in the hands of God, that God has a will and plan concerning my life. இவைகளையெல்லாம் நான் பார்த்த உடனே தேவன் என்னுடைய ஜீவியத்தில் கொண்டிருந்ததான அவருடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் என்னை நானே முற்றிலுமாய் அர்ப்பணிக்க நான் விரும்பினேன். But from the parents' side, it is still hindrances that I cannot leave the family. ஆனால் என்னுடைய பெற்றோர்களின் பகுதியிலிருந்து இன்னும் அதிகமான தடைகள் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய குடும்பத்தையும் நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை. So with the help of the saints, I took fast.
that God should change my parents' heart. ஆகவே பரிசுத்தவான்களின் உதவியினால் கர்த்தரினுடைய பெற்றோர்களின் கடினமான இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். Graciously and wonderfully God changed the hearts of my parents. தேவன் மிகவும் அற்புதமாகவும் கிருபையாகவும் இருந்து என்னுடைய பெற்றோர்களின் மனதை மாற்றினார். And this year February they leave me and surrender me in the hands of the saints. இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் அவர்கள் என்னை போக அனுமதித்து கொடுத்து என்னை கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். These are all the wondrous work and the gracious works of God. இவை எல்லாம் தேவன் என்னுடைய ஜீவிதத்தில் செய்த அவருடைய கிருபையின் வேலையும் அவருடைய அற்புதமான கிரியைகளுமாய் இருக்கிறது. And the love of God that constrained me that I could surrender my life to do His will. அவருடைய சித்தம் செய்யும்படியாக தேவனுடைய அன்பே என்னை நெருக்கி ஏவியது. I do request you all to uphold me in your prayer that when Jesus come I must be found faithful. இயேசு வரும்போது நான் உண்மையுள்ளவளாக காணப்படும்படியாக நீங்கள் எல்லாரும் என்னை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For the testimonies the Lord raised up in armies this morning, let's all praise God. இந்த காலை வேளையிலே தேவன் நம் மத்தியில் எழுப்பினதான சாட்சிகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord.